ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான 10ஆம் வகுப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். நியூ எடிஷன்ல அதுல இயல் 2 தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அதுவும் முடிக்க போறோம். ஸோ மேகம் மற்றும் பிரம்மம் அப்படின்ற அந்த 2 பகுதிகள் தான் இயல் 2ல இருக்க அந்த ஒரே வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம 10 கொஸ்டின் கூட வருவோம். இந்த வீடியோல வந்து கொஸ்டின் அதிகமாக போயிருக்கு, ஏன்னா 2 சேர்த்து பார்க்கறதுனால. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான நான் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. இந்த வீடியோக்கான பரிபாடலுடன் தொடர்பற்றது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது பரிபாடலுடன் தொடர்பு இல்லாமல் இருக்குன்றத வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? 8 தொகை நூல்கள் ஒன்று. ஆமாங்க. ஸோ பரிபாடலை பொறுத்தவரையிலும் அது 8 தொகை நூல்கள் ஒன்று தான். கரெக்ட் தான். அடுத்து, இங்கு ஓங்கு பரிபாடல் எனும் புகழ்வடையது. ஆமாங்க. இது சொல்றப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்லுவாங்க? ஓங்கு பரிபாடல் தான் சொல்லுவாங்க. அதாவது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் அப்படின்னு தான் இதை வந்து சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட் தான். ஓங்கு பரிபாடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுல கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஆமாங்க. உரையாசிரியர்கள் வந்து இதுல எத்தனை பாடல் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 70 பாடல்கள் இருக்கிறதா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்று இதில் டேஷ் 28 பாடல்களே கிடைத்துள்ளன. தவறுங்க. ஓகேங்களா? இதுல 28 பாடல்களே கிடைத்துள்ளன அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா இதுல தமிழ் புக்கு பிரகாரம் நம்மளுக்கு 10th தமிழ் புக்கில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24 பாடல்கள் கிடைத்துள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. 10th தமிழ் புக்ல 24 பாடல்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க மற்ற புக்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா 22 பாடல்கள்னு இருக்கும். எவ்வளவு பாடல்கள் இருக்கும்? 22 பாடல்கள்னு இருக்கும். கொஞ்சம் அதில் டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 பாடல்கள் நம்மளுக்கு தமிழ் புக்கை பொறுத்தவரை தமிழ் தகுதி தேர்வு வந்தால் நம்ம 10th புக்கை தான் ரெஃபர் பண்ணணும். அதுல 24 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் மற்ற இடங்கள் வருதுன்னா 22 அப்படின்றத நீங்க வந்து சங்க இலக்கியங்கள் எடுத்து படிச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு படிச்சு பார்க்குறப்ப 22 கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 10th புக்கில் 24 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து இங்க தவறா இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான கொஸ்டினுக்குள்ள போலாம் பாருங்க. ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாப்பையே மறந்து அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணித்தவர் யார்? யாப்பையே மறந்து அந்திவானத்து மேகத்தை ஒரு அழகுணர்ச்சியுடன் வர்ணித்தவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் இருங்க, பாரதி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யாப்பையே மறந்து அந்த அந்திவானத்துல இருக்கக்கூடிய மேகத்தை என்ன பண்ணிருப்பாருங்க, ஒரு அழகுணர்ச்சியுடன் யார் வர்ணிச்சிருப்பாரு? பாரதி தான் வந்து வர்ணிச்சிருப்பாரு. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த 2வது கேள்வி, மேக சந்தேசம் எனும் காவியத்தை எழுதியவர் யார்? மேக சந்தேசம் எனும் காவியத்தை இயற்றியவர் யாருங்க? காளிதாசன். பி தான் இதுக்கான ஆன்சர். காளிதாசன் தான் வந்து மேக சந்தேசம் அப்படின்ற அந்த காவியத்தை வந்து இயற்றிருப்பாரு. அடுத்து 3வது கேள்வி, மேகம் எனும் கவிதை யாருடையது? ஸோ நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் இயலில் இருக்கக்கூடிய மேகம் அப்படின்ற கவிதை யாருடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி அவர்கள். சீதா இதுக்கான ஆன்சர். மேகம் அப்படின்ற அந்த கவிதை வந்து நாகூர் ரூமி அவர்களால் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அடுத்து, நாகூர் ரூமியின் இயற்பெயர் யாது? நாகூர் ரூமியோட இயற்பெயர் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை தான் வந்து எடுக்கணும். ஏன்னா அவருடைய இயற்பெயர் வந்து முகமது நபி இல்லைங்க, முகமது ரஃபி. எதுங்க, அவருடைய இயற்பெயர் வந்து முகமது ரஃபி அப்படின்னு வரணும். ஆனால் அது நம்ம ஆப்ஷன்ல இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கும். அப்ப நாகூர் ரூமியோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ரஃபி. நபி இல்லை, ஏன்னா ஒரு எழுத்தம் மாறும். முகமது ரஃபி அப்படின்றத வந்து அவருடைய இயற்பெயர். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அடுத்த 5வது கேள்வி, முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி. நான் எங்க திருப்பி இதை ரிப்பீட்டடா கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் சொல்றப்போ மெமரி ஆயிடும். அதனால தான் நான் ரிப்பீட்டடா கொஸ்டின்ல மறுபடியும் வச்சிருக்கேன். முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி 80களில் டேஷ் இதழில் எழுத தொடங்கினார். இவர் 1980 அந்த வாக்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதழில் எழுத தொடங்குறாரு அப்படின்றத வந்து கேட்கிறோம். இவர் எந்த இதழில் எழுத தொடங்குறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கணையாழி. ஸோ கணையாழி அப்படின்ற இதழ தான் வந்து என்ன பண்றாரு, எழுத தொடங்குறாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் கணையாழி. அடுத்து, நாகூர் ரூமி என்பவர் டேஷ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். நாகூர் ரூமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேராசிரியராக இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஓய்வு பெறாரு அப்படின்னா ஆங்கில பேராசிரியர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஆங்கில பேராசிரியராக இவர் பணிபுரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணியிருப்பாரு, ஓய்வு பெற்றிருப்பாரு.
அடுத்து 7வது கேள்வி, நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்பில் இடம்பெறாதது எது? ஸோ இதுல எது நாகூர் ரூமியோட கவிதை தொகுப்புல இடம்பெறாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வானம் வசப்படும் தான் வந்து இடம்பெறாது. ஏன்னா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இது மூன்றுமே வந்து யாருடைய கவிதை தொகுப்புகள்? நாகூர் ரூமி, அதாவது முகமது ரஃபி அப்படின்னு ஏற்பெயர் கொண்ட நாகூர் ரூமியோட கவிதை தொகுப்புகள் தான் இது மூன்றுமே. இது நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். வானம் வசப்படும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சன். ஓகேங்களா. அடுத்து பிரம்மம் அப்படின்ற ஒரு பாடம் பார்க்க போறீங்க, அதுல வரக்கூடிய அந்த பிரபஞ்சனுடைய தான் வந்து வானம் வசப்படும். அதனால இதுதான் வந்து இங்க பொருந்தாதது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி, கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவல் யாருடையது? கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவல் யாருடையது? சூப்பர். யாருங்க? நாகூர் ரூமி. சீதா இதுக்கான ஆன்சர். நாகூர் ரூமியோட ஒரு நாவல் தான் வந்து கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற அந்த நாவல். அடுத்து, நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சோ முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். பீதாங்க இதுக்கான ஆன்சர். எந்த மாவட்டங்க? தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கதான் பிறந்திருப்பாரு. நாகூர் ரூமி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து 10வது கேள்வி, பிருமம் எனும் சிறுகதை டேஷ் சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ பிருமம் அப்படின்றது ஒரு சிறுகதை. இது எந்த சிறுகதைகள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பிரபஞ்சன் சிறுகதைகள். டீதா இதுக்கான ஆன்சர். பிரபஞ்சன் சிறுகதைகள் அப்படின்ற அந்த சிறுகதை தொகுப்புகள்ல தான் வந்து இந்த பிருமம் அப்படின்ற அந்த சிறுகதை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? இடம்பெற்றிருக்கு. அடுத்து, பிரபஞ்சனின் இயற்பெயர் யாது? ஸோ பிரபஞ்சனோட இயற்பெயர் யாது? எப்படி நம்ம நாகூர் ரூமிக்கு முகமது ரஃபி அப்படின்ற இயற்பெயர் பார்த்தோமோ அதே போல பிரபஞ்சனுக்கும் ஒரு இயற்பெயர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். பீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வைத்தியலிங்கம் அப்படின்றத வந்து பிரபஞ்சனின் இயற்பெயர். பிரபஞ்சனோட இயற்பெயர் என்னதுங்க? வைத்தியலிங்கம். பிரபஞ்சன் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஸோ பிரபஞ்சன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊரை சேர்ந்தவர்? பிரபஞ்சன் அவர்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர். பீதாங்க இதுக்கான ஆன்சர். புதுச்சேரி. பிரபஞ்சன் வந்து புதுச்சேரி. நாகூர் ரூமி வந்து தஞ்சை மாவட்டம், இவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர். அடுத்து, பிரபஞ்சனின் வானம் வசப்படும். இது நம்ம அங்கேயே பார்த்தோம். வானம் வசப்படும் அப்படின்ற புதினம் வந்து யாருடையது? பிரபஞ்சனுடையதுன்னு பார்த்தோம். இந்த வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? ஸோ இப்போ வானம் வசப்படும் அப்படின்றது பிரபஞ்சனுடையது, அதுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. எந்த ஆண்டு அப்படின்னா 1995. ஸோ டி தான் அதுக்கான ஆன்சர். 1995 தான் வந்து பிரபஞ்சன் அவர்களுக்கு அவர் எழுதிய வானம் வசப்படும் நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் கொஸ்டின்ல பிரபஞ்சன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்றது அந்த நூல் எதுன்னு கேட்கலாம். வானம் வசப்படும் அப்படின்ற நூல் தான். அடுத்து, பல்பழ பழவின் பழங்கழு கொல்லி. பல்பழு பழவின் பழங்கழு கொல்லி எனும் வரி இடம்பெறும் நூல் எது? பல்பழ பழவின் பழங்கழு கொல்லி எனும் நூல் இடம்பெறும் நூல் எதுங்க? அகநானூறு. பீதா இதுக்கான ஆன்சர். அகநானூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. பல்பழ பழவின் பழங்கழு கொல்லி வந்து அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து 15வது கேள்வி, பல்பழ பழவின் பழங்கழு கொல்லி எனும் அகநானூற்று வரிகளில் கொல்லி என்பது எந்த மாவட்டத்தை குறிக்கிறது? ஸோ கொல்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை குறிக்கிறது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையை குறிக்கிறது. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையை தான் இது வந்து குறிக்கிறது. அப்ப நாமக்கல் மாவட்டம். சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினா ஒரு வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். யாப்பையே மறந்து அந்திவானத்தை மேகத்தை அழகுணச்சுடன் வர்ணித்தவர் பாரதியார். மேக சந்தேஷம் என்ற கவிதையை எழுதியவர் காளிதாசன். மேகம் எனும் கவிதை யாருடையதுங்க? நாகூர் ரூமியுடையதான் மேகம் அப்படின்ற கவிதை. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்னதுங்க? முகமது ரஃபி அப்படின்றதா வந்து அவருடைய இயற்பெயர். அதனால இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம். முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்டவர் 80களில் கணையாழி அப்படின்ற இதழை தான் வந்து எழுத தொடங்கியிருப்பாரு. நாகூர் என்பவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பாரு. நாகூர் கவிதை தொகுப்பில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம்பெறாத நூல் வானம் வசப்படும். ஏன்னா அது பிரபஞ்சனுடையது. கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நூல் யாருடையது? நாகூர் ரூமியுடையது. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். பிருமம் எனும் சிறுகதை பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பிரபஞ்சன் சிறுகதைகள். பிரபஞ்சனின் இயற்பெயர் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் அப்படின்றதான் பிரபஞ்சனோட இயற்பெயர். பிரபஞ்சன் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர்.
பிரபஞ்சன் வந்து புதுச்சேரி சேர்ந்தவர். பிரபஞ்சனின் வானம் வசப்படும் வரலாற்று புதினத்துக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருதுனா 1995 சாகித்ய அகாதமி விருது கிடைக்குது. பல்பலப்பழவின் பழங்கழு கொல்லி அப்படின்றவர் இடம்பெறக்கூடிய நூல் வந்து அகநானூறு. இந்த அகநானூர்ல அது எந்த மாவட்டத்தை குறிக்குது அப்படின்னா கொல்லிமலையான நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையை தான் வந்து அது வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிவிஷன் கொடுத்தாச்சு. இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுய முன்னேற்றம் பற்றியும் பேசியும் எழுதியும் வருபவர் யார்? ஸோ சுய முன்னேற்றம் பற்றி பேசியும் எழுதியும் வருபவர் யார்? 2 பேரை பத்தி பார்த்திருக்கோம். அதுல சுய முன்னேற்றம் பற்றி யாரு பேசியும் எழுதியும் வராங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ நாகூர் ரூமி, முகமது ரபி, இது இவருடைய இயற்பெயர் என்றதால ஏ மற்றும் மீன் கொடுத்துருக்கோம். அது பிரபஞ்சன். ஸோ இதுல ஆன்சர் எது வரும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இதுக்கு நான் எக்ஸ்பிளேஷனோட ஆன்சர் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல இருந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்கையும் போட்டு விடுங்க. அது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஓகேங்களா? அதுக்கு பால் மாறாதீங்க.